துணை ஜனாதிபதியை போய் அவங்க சந்திக்கிறாங்கன்னு சொன்னா, கௌதமி போய் இணையும் போது கூட அங்க வந்து யாருன்னு உங்களுக்கு தெரியும், வந்து பிரதமரை போய் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜேபியில சில காலம் இருந்தாங்க. ஆனாலும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு கூட நீங்க தெரியும், பிஜேபியில போய் இணையும் போது அவங்க யாருன்னா வந்து நட்டாவை தான் போய் சந்திச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பதவி கூட வழங்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். பொருத்தமே இல்லாத, குஷ்புக்கு பொருத்தமே இல்லாத ஒரு பதவி தான் அது. என்ன பதவின்னு கேட்டீங்கன்னா, தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. நல்ல வேளை தலைவர் பதவி கொடுக்கல, தலைவிக்கு ஆகிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அன்னையோட வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு பாஜகவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருந்திருக்கும். அது ஏனோ தெரியல, அது செய்யல. இவங்க உறுப்பினர் ஆகிட்டாங்க, மெம்பர் ஆகிட்டாங்க மகளிர் ஆணையத்துக்கு, தேசிய மகளிர் ஆணையத்துக்கு வந்து உறுப்பினர். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நட்டாவை சந்திச்சாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு, இப்போ குஷ்பு வந்து நட்டாவை சந்திக்கிறாங்க, தேசிய மகளிர் ஆணையத்துக்கு ஒரு உறுப்பினர் பதவி கிடைக்குது. கௌதமி போய் வந்து சந்திக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு லேண்ட் பிரச்சனை வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கௌதமியை வந்து பாஜக இருக்கிற ஒரு முக்கிய நிர்வாகியை அவங்க லேண்ட் விஷயத்துல ஏமாத்துறது உங்களுக்கு தெரியும். அவங்க அதுக்காக தான் அவங்க போய் சேர்ந்ததே, எப்படியாவது மீட்டணும்னு சொல்லிட்டு. அது மீட்டினாங்களா இல்லையான்னு தெரியல, அது கோர்ட்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கூட வந்தது, அந்த நபர் கைது செய்யப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ பிரச்சனைகளுக்காக போறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படிதான் மீனாவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுக்காக போனதா சொன்னாங்க. அது வந்து எந்த அளவுக்கு முடிஞ்சதுன்னு தெரியல.